வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டைப் வண்டிகளோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஒரு வண்டியா டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 220F லேட்டஸ்டா வரக்கூடிய 2024 மாடல். டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80% மேலே இருக்கும். ஃபண்ட் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஹெட்லைட் வைசர், டூம் எல்லாமே பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜ் உடஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. லேட்டஸ்டா ஃபுல் டிஸ்பிளே வச்சு வரக்கூடிய டிஜிட்டல் மீட்டர் டைப். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5812 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்கு. சீட் கவர், டேங்க் கவர்லாம் பாருங்க, நீட்டாக இருக்கும். சீட் கவர்லாம் கம்பெனிலேருந்து வந்தது தான். பெரிய டயர்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75% மேலே இருக்கும். செயின்ஸ் பாக்கெட்டாக இருக்கட்டும், சரி கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். சைலன்சரு, பாடியில் எங்கே எந்த டேமேஜும் இருக்காது, பக்காவாக இருக்கும் வண்டி. பிளாக் வித் ரெட் கலர். லேட்டஸ்ட்டாக டேங்கில் பார்த்தீங்கன்னா 220 எழுதி வரக்கூடிய டைப். 2024 லாஸ்ட்டுக்கு TN60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸில் 1,11,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அது எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா TN59 மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி R15 V4 மெட்டாலிக் ப்ளூ கலர் வண்டி. சைடு பேனல்ஸ்லாம் பாருங்க, எங்கேயும் எந்த ஸ்கிராச்சஸ் இருக்காது. டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ரியர் டயருமே பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60% மேலே இருக்கு. TN53 மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. செயின்ஸ் பாக்கெட்டாக இருக்கணும், சைலன்சர் எதுவுமே எந்த ஒரு டேமேஜும் இருக்காது, தெளிவாக இருக்கும். வால் பீஸ் மட்டும் லைட்டாக ஒரு இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் வண்டி. சைடு பேனல் தான் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்காது. 8267 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்கு. தெளிவாக இருக்கு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன்லாம் பாருங்க, ஒரு 75% மேலே இருக்கும். இந்த 2024 மாடலுக்கு TN58 மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு R15 V4க்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 1,47,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். அதுக்கு அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா R15 V3S. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2023 லாஸ்ட் மேட் பிளாக் கலர். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 75% இந்த ரேஞ்சில் இருக்கும். சைடு பேனல்ஸ் எல்லாம் பாருங்க, எங்கேயுமே எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சஸும் இருக்காது. டேங்க் பீஸ்லாம் தெளிவா இருக்கும். எலிபென்ட் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலரை. செயின்ஸ் பாக்கெட்லாம் புது ஸ்ப்ராக்கெட் போட்டுருக்கு. ரியர் டயர் பாருங்க, சியர் டயர் புது டயர் நாங்கள் போட்டிருக்கோம். சிங்கிள் சீட் வச்சு வரக்கூடிய V3S இது. சைலன்சரா இருக்கட்டும், சைட் டோரு, டேங்க் பீஸ் எதுவுமே எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 14,221 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்கு. சைடு பேனல்ஸ் எல்லாம் பாருங்க, எங்கேயுமே எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சஸும் இருக்காது, தெளிவா இருக்கும். இந்த 2023 லாஸ்ட்டுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களா 1,39,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுல எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்களா KTMல டியூக் 390 ஜென்ரேஷன் 3 ஜென் 3 அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. 6 பேக் எல்இடின்னு சொல்லுவாங்க. அந்த டைப் எல்இடி வச்சு வரக்கூடிய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் 3 மாடல். டேங்க்ஸ் ஃபுல்லாக பாருங்க, தெளிவாக இருக்கும். எங்கேயுமே எந்த டேமேஜோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கு. சைட் டோராக இருக்கட்டும், சீட் கவராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்தால் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நம்பர் பிளேட் மாற்ற அந்த ஸ்டே மட்டும் கழட்டிட்டாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ரியர் டயராக இருக்கட்டும், கிட்டத்தட்ட அதுவே ஒரு 90% இருக்கு. ABS கிட்டு, ரியர் டிஸ்க்கு, ஷேக்கப்ஸரு, சைடு பேனல்ஸு எல்லாமே பாருங்க தெளிவாக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல அந்த சைடில் ஒரு சின்ன ஸ்கிராச் இருக்கு. மற்றபடி எங்கேயும் எந்த குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங். மொத்தமே பார்த்தீங்கன்னா 3,788 கிலோமீட்டர் அந்த நெஞ்சு ஓடி இருக்கு. ஃப்ரண்ட் டிஸ்க், அலாய் வீலு, டேங்க் ஸ்கூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கு. ஃப்ரண்ட் டயர்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்கு. பாடியில் எங்கேயுமே எந்த டேமேஜ் இருக்காது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 51 சொல்லி அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காரு. இந்த 2024 மாடல் ஜென் 3 KTM 390க்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 2,50,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுவும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரேன். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அதுவும் TN60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். ஜென் 3 KTM டியூப் 200 பிளாக் வித் கிரே கலரு. நீங்களே பாருங்க, தெளிவாக இருக்கு. இதுலையுமே பாடியில் எங்கே எந்த டேமேஜும் கிடையாது, சூப்பராக இருக்கு. ரியர் டயர் பாருங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% அந்த ரேஞ்சில் இருக்கு. பேனல்ஸ் எல்லாம் பாருங்க, சீட் எல்லாம் பாருங்க, எதுலையுமே எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நீங்க தெளிவா இருக்கும் வண்டி. இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 9,523 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்கு. பாடியில் எங்கேயுமே எந்த டேமேஜும் இருக்காது. இந்த KTM டியூப் 200க்கு 2024 மாடலுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 1,79,000 அந்த ரேஞ்சு தான் ஃபைனலாக கொடுத்துருவோம். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வயசு பசங்களோட பெரிய கிரேஸாக இருக்கக்கூடிய MT-15 யமஹால MT-15. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் சியான் ப்ளூ கலரு. 2024 மாடல் TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பாடி பாருங்க, தெளிவாக இருக்கு. ரியர் டயர்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே இருக்கு. சைலன்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த தட்டு மட்டும் வாங்கல, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. பாடியில் எங்கேயுமே எந்த பேனலுமே எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சஸும் இல்லை, சூப்பராக இருக்கும் வண்டி. நீங்களே பார்த்தாலே தெரியும், டபுள் டிஸ்க், ABS எல்லாம் தெளிவாக இருக்கு. இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 8,367 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்கு. பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சஸும் இல்லை, பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இந்த 8,000 கிலோமீட்டர் ஒன்று MT-15க்கு கிரேன் சியான் ப்ளூ கலருக்கு 2024 மாடலுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 1,69,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணி தரேன். இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே 2023 மாடலு, 24 மாடலு அந்த டைப்ல தான் இருக்கு. லேட்டஸ்ட் வண்டி தான், புது வண்டி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கா கண்டிஷன்லேயே இருக்கு. நீங்கள் வாங்கிட்டு எந்த வேலையுமே பார்க்கறதில்ல, ரெடி டு டிரைவ் தான். டயரோ,
வேற எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்லை. தெளிவா இருக்கு எல்லாமே. 5000 to 10,000 15,000 அந்த கிலோமீட்டர் ஓடுன வண்டியை தான் பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல சேல்ஸுக்கு வந்திருக்கு. கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம தர மாட்டோம். லோக்கல்ல இருந்து வர்றவங்களுக்கு கம்பல்சரி இந்த வண்டிக்கு பாதி அமௌண்ட் நாங்கள் லோன் போட்டு கொடுத்துருவோம். ஒரு தேனி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல இருக்கு உங்களுக்கு. வெளியிலிருந்து வர்றவங்க கம்பல்சரி நீங்களே லோன் வேணும்னா வெளியே நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். வாங்க வண்டி எல்லாம் பாருங்க, பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டி எல்லாமே நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல சேல்ஸ் வந்திருக்கு. வாங்க வந்து பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.